இதுக்கு ஜாலியாண்டி ஏன் அழாதடா. நீ அழுதா எனக்கும் அழுகையா வருது. நான் அழுவது உன்னாலதாண்டி பொண்ணாடா. எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியலடா. எனக்கும் தெரியலடி. நானும் முன்ன பின்ன பிரெக்னென்ட் ஆனது இல்ல. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னேன். ஓ இப்போ என்னடி பண்றது? பேசாம மாத்திரை போட்டுறியா? அதெல்லாம் தப்புடா. உயிர் உருவான அப்புறம் கொல்றதெல்லாம் பாவம். எனக்கு இந்த குழந்தை முக்கியம். என்ன ஆனாலும் சரி, இதை நான் கைவிட மாட்டேன். இது ஏன் குழந்தை. இனிமே இப்படிலாம் பேசாதடா. சாரிடி சாரிடி, தப்பா நான் கொடுத்த தப்பு 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 மன்னிச்சுக்கோ சாரி சாரி சாரி. சரி விடு, வேற ஏதாவது ஐடியா சொல்லு. வேற பேசாம உங்க வீட்ல சொல்லிடலாமா? வீட்ல தெரிஞ்சா கொன்னுடுவாங்க. யாரு? உன்னையும் பாப்பாவையுமா? உன்ன. என்னையா? ஏன்டி கொல்றாங்க? எங்க அப்பாக்கு நான் லவ் பண்ற விஷயம் தெரியும். சூப்பர். இதை விட்ட நல்ல வாய்ப்பே கிடைக்காது. இப்பயும் ஆளை மீட் பண்ணி உன் லவ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி இந்த மேட்டர் உங்க வீட்ல சொல்லி உங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணல. விலகிடா. நான் சொல்றது முழுசா கேளுடா. எங்க அப்பாக்கு நான் லவ் பண்றேன்னு தெரியும். ஆனா மதனை லவ் பண்றேன்னு தெரியாது. பின்ன எங்க வீட்ல எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா. அட கடவுளே. அப்புறம் எனக்கும் மதனுக்கும் பிரேக்கப் ஆச்சுல. நான் கூட உன்கிட்ட காரணம் சொல்லாம இருந்தேனே. ஆமா. அதுக்கும் நீ தாண்டா காரணம். உன்னை ஒரு பொண்ணு நினைக்காம ஆம்பளை நினைச்சு பழகினதுக்கு எங்க கூட்டு நிறுத்திக்கிற பத்தியா? நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு உண்மைன்னு. ஆனா நம்ம எப்பவுமே க்ளோஸா இருக்கிறதால எல்லாரும் தப்பா நினைக்கிறாங்கடா. என்ன கிட்ட சொல்லிருந்தா நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிப்பல. என்னடா பேசுற? இவனுங்களுக்காக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் என்னன்னே தெரியாத வயசுல இருந்து ஏன் கூட பழகிட்டு இருக்க உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்க சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. ஏன் ஒரு பொண்ணுக்கு பாய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கவே கூடாதா? அப்படி இருந்தா இன்னொரு பையனை லவ் பண்ண கூடாதா? இல்ல தெரியாம கேக்குறேன், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழகுறானாலே அது தப்பான ரிலேஷன்ஷிப்னு அர்த்தமா? என்ன லாஜிக்டா இது? யாருக்காகவும் சரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உடைக்க விரும்பல. ஏன் பிந்து? மதன் நீ லவ் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே ரொம்ப முன்னாடில இருந்தே நான் கூட இருக்கல பிந்து. அப்ப அது அவன் தானே புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த மதன் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் புரிஞ்சுக்க மாட்டான். நான் புரிய வைக்கிறேன். என்னால் தானே உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு. நான் பேசி இதை புரிய வைக்கிறேன். புரிய வைக்கிறியா? எனக்கு மதன் வேணும் நான் எப்படா சொன்னேன்? பிந்து, உனக்கு வேணா மதன் இப்ப தேவைப்படாம இருக்கலாம். ஆனா உன் வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா தேவை. அப்பா இல்லாம ஒரு குழந்தை வளருது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் பிந்து. இதை நான் பாத்துக்கிறேன்.